മധുര സെൻട്രൽ നിയമസഭാ മണ്ഡലത്തിൽ സാക്ഷാൽ എംജിആറിന്റെ സാദൃശ്യമുള്ളയാൾ മത്സരത്തിനിറങ്ങുകയാണ്. ഓൾ ഇന്ത്യ പുറൈച്ചി തലവർ മക്കൾ മുന്നേറ്റ കഴകത്തിന്റെ സ്ഥാനാർത്ഥിയായി ചക്രവർത്തിയാണ് മത്സരിക്കുന്നത്. വിവരങ്ങളുമായി രാജ്കുമാർ ചേരുകയാണ്. രാജ്കുമാർ, ഇപ്പോൾ എംജിആറിന്റെ രൂപസാദൃശ്യമുള്ളയാൾ ഇപ്പോൾ മത്സരത്തിന് ഇറങ്ങുകയാണല്ലേ? അതെ, നമ്മുടെ ഈ മധുരയിൽ ഇലക്ഷൻ പ്രചരണം നടക്കുമ്പോൾ ഇതും ഒരു ശ്രദ്ധേയമായ ഒരു കാര്യമാണ്. തമിഴ്നാടിനെ സംബന്ധിച്ചൊരു വികാരമാണ് MGR എന്ന് പറയുന്നത്. അവരുടെ ഏറ്റവും പ്രിയപ്പെട്ട ഒരു മുഖ്യമന്ത്രി, ജനകീയനായിരുന്ന മുഖ്യമന്ത്രി, നാട്ടുകാരുടെ പ്രശ്നങ്ങൾ അത് സിനിമയിലൂടെ ആശയങ്ങളായും സിനിമയിലൂടെ ഡയലോഗുകളായും പറഞ്ഞ് കയ്യടി വാങ്ങിയ മനുഷ്യൻ മുഖ്യമന്ത്രിയായപ്പോൾ അത് നടപ്പിലാക്കാൻ ശ്രമിച്ച ഒരു മനുഷ്യൻ കൂടിയായിരുന്നു പാലക്കാട്ടുകാരനായിരുന്ന MGR എന്ന് പറയുന്നത്. ഇപ്പോൾ അദ്ദേഹത്തിൻ്റെ രൂപസാദൃശ്യമുള്ള MGR, സാക്ഷാൽ MGR ഇവിടെ നിൽക്കുകയാണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ പേര് പി ചക്രവർത്തി എന്നാണ്. അദ്ദേഹം ഇവിടെ അഖിലേന്ത്യ ഈ നമ്മുടെ കட்சிയാണ് ആൾ ഇന്ത്യ പുരட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். പുരட்சித்தலைவர் MGRന്റെ പേരിനെ ഇട്ടിരിക്കുകയാണ്. MGRനെ പോലെ തന്നെ മലയാളം സംസാരിക്കും. അതല്ല, അത്ര വല്ലോളം അറിയത്തില്ല, കുറച്ചേ അറിയാം. നിങ്ങൾ വേറെ എന്താ ചോദിക്കുന്നത്? ഇപ്പം എന്തൊക്കെയാണ് നിങ്ങൾ ജനങ്ങളോട്, വോട്ടർമാരോട് എന്താണ് പറയുന്നത്? മലയാളത്തിൽ പറയാൻ പറ്റുമെങ്കിൽ മലയാളം, തമിഴാണെങ്കിൽ തമിഴ്, തമിഴാണെങ്കിലും കുഴപ്പമില്ല. അത് അങ്ങനെ അൻപുക്ക് അൻപാണ്, അങ്ങനെ തന്നെ പറഞ്ഞു തുടങ്ങിക്കോ. ஆல் இந்தியா புரட்சித்தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்திலேருந்து நான் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறேன். இங்கே புரட்சித்தாய் சின்னம்மா நீங்கள் அறியாமோ? புரட்சித்தாய் சின்னம்மா சின்னமான தென்னந்தோப்பு சின்னத்தில் மதுரை சென்ட்ரல் கான்ஸ்டியூவன்சியில் நான் நிற்கிறேன். ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது, ஜெயிக்கானோட ஒரு வாய்ப்பு இருக்குது. പിന്നെ ഇവിടെ വലിയ காம்படிஷன் உண்டு. இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாம் போட்டிகள் பயங்கரமாக இருக்குது. நல்லா மக்கள் நல்லா எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. புரட்சித் தலைவருடைய ரசிகர்கள், தொண்டர்கள் எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம சர்வீஸ் மைண்டோடு நம்ம நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் கொஞ்சம் நல்லா ஒரு வாய்ப்பு இருக்குது, இங்கே ஜெயிக்கலாம்ன்ற ஒரு எண்ணம் இருக்குது. அப்புறம் எகென்ஸ்டாக ஏடிஎம்கே டிஎம்கே பார்ட்டி 2 பேர் நிற்கிறாங்க. அவங்க அவங்க மேலே யாரும் சாட்டிஸ்ஃபை இல்லை. டிஎம்கே மேலேயும் ஏடிஎம்கே மேலேயும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. எங்கள் மேலே பிடிஎம்எம்கே, அதாவது புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். பிடிஎம்எம்கே சின்னம்மாவுடைய கட்சி. அந்த கட்சியில் நான் சசிகலா அம்மாவோட ஆதரவு எல்லாம் இருக்குங்க ஃபுல்லாக. வந்தாங்களா? வந்தாங்க, நம்ம தொகுதிக்கு வந்தாங்க. மதுரை இங்கே ஆரப்பாளையம் கிராஸில் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நமக்கு நல்ல சப்போர்ட் இருக்காங்க. அதனால் ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. மதுரை சென்ட்ரலில் கண்டிப்பாக புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிக்கும்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. வேறு இதயக்கனியை பற்றி சொல்லவே இல்லையே. இதயக்கனி புரட்சித் தலைவர் ஆசீர்வாதம் எப்போதும் எங்களுக்கு இருக்குது. இதயக்கனி எம்ஜிஆர், அறிஞர் அண்ணாவுக்கு இதயக்கனி. அறிஞர் அண்ணாவுக்கு தான் ஒரு இதயக்கனியாக இருந்தார். எங்களுக்கெல்லாம் இதயத்தில் இருக்கார் புரட்சித் தலைவர். அதனால் அவரை பற்றி சொல்லணுன்னா நாள் பத்தாது. அவருடைய கேரக்டரு, அவர் டைலாக் பேசுவீங்களா? சினிமா அது பேசுவாங்க. அது சில பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனில் நான் பண்ண மாட்டேன். வேறு நிறையா பேர் இருக்கு. உங்களுக்கு அவ்வளோ அன்பு எம்ஜிஆரோட? புரட்சித் தலைவருடைய தீவிர ரசிகன். உங்கள் பார்ட்டி தான் சசிகலா அம்மா எடுத்திருக்காங்கல்ல? ஆமாம், நான் ஏற்கனவே ஒரு 10 இயர்ஸாக வச்சு நடத்திட்டு இருக்கேன். ஆல் இண்டியா புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். ஏற்கனவே நாங்கள் இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன், எலெக்ஷன் கமிஷனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நடத்திட்டு இருந்தேன். அப்போ அம்மா நம்ம கட்சியோட இணைஞ்சு நல்லா இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா எடப்பாடி ரொம்ப அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. அதனால் அம்மா எப்படியாவது அவங்களுக்கு ஒரு வழி காட்டணும். ஏன்னா டிஎம்கே ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துகிட்ருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் வெரி வெரி ஒஸ்ட், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்காங்க. அதனால் அந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாடம் புகட்டணுன்ட்டு ஃபுல்லாக அரசியல் இறங்கிட்டாங்க அம்மா. இதனால் ஒதுங்கியிருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக நல்லா ஒதுங்கி இருந்ததுனால இப்போ ஃபுல்லாக அரசியலில் இறங்கி ஒரு நல்லாட்சியை தரணும், புரட்சித் தலைவர் நல்லாட்சி தரணும்னு சொல்லி இப்போ நல்லா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியிலையும் நிற்கிறாங்க. தென்னந்தோப்பு சின்னத்தில் நிற்கிறாங்க. எல்லா வாழ்த்துக்கள். நன்றி. ஆமாம்.
ഇപ്പോൾ കേട്ടല്ലോ, നമ്മുടെ ഇവിടുത്തെ ഈ സ്ഥാനാർത്ഥി, അതായത് മധുര സെൻട്രലിലുള്ള സ്ഥാനാർത്ഥിയാണ് ചക്രവർത്തി. അദ്ദേഹം തെങ്ങും തോപ്പിൻ്റെ അടയാളത്തിലാണ് ഇവിടെ സ്വതന്ത്രനായിട്ടല്ല, ഇത് ഓൾ ഇന്ത്യ புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகம். അപ്പോൾ ആ പാർട്ടിയിൽ മത്സരിക്കുന്നത്. എംജിആറിൻ്റെ ഹൃദയത്തിൽ കൊണ്ട് നടക്കുന്ന മനുഷ്യൻ കൂടിയാണ്. അദ്ദേഹത്തിൻ്റെ രൂപസാദൃശ്യമുണ്ടെങ്കിലും പക്ഷേ അദ്ദേഹത്തെ ഇമിറ്റേറ്റ് ചെയ്യുന്നതിനോ അത്തരം കാര്യങ്ങൾക്ക് അദ്ദേഹം പോവില്ല എന്നുള്ള ആ വാക്കുകളാണ് ഇപ്പോൾ നമ്മളോട് പറഞ്ഞത്. ഓക്കെ. ശരി, മധുര സെൻട്രൽ നിയമസഭാ മണ്ഡലത്തിൽ സാക്ഷാൽ എംജിആറിന്റെ രൂപസാദൃശ്യമുള്ളയാൾ മത്സരത്തിനിറങ്ങുകയാണ്. ഓൾ ഇന്ത്യ പുറച്ചി തലവർ മക്കൾ മുന്നേറ്റ കളത്തിന്റെ സ്ഥാനാർത്ഥിയായി ചക്രവർത്തിയാണ് മത്സരിക്കുന്നത്. രാജ്കുമാറാണ് വിശദാംശങ്ങൾ നൽകിയത്.